நம்ம விஜய் சாரோட நடிப்புல அடுத்து ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க திரைப்படம் தான் ஜனநாயகன். வினோத் சார் இயக்கத்துல உருவாகிருக்கும் இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்காம். இந்த படம் தான் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்னுமே சொல்றாங்க. இந்த படத்துல விஜய் சாருக்கு ஜோடியாக பூஜா ஆக்டே நடிச்சிருக்காங்க. இதுல தெலுங்கு பாலகிருஷ்ணா நடித்த பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த படத்துல விஜய் சார் போலீஸ் கெட்டப்ல நடிச்சிருக்காரு. இப்போது விஜய் சார் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. பாத்தீங்கன்னா இந்த படத்திலுமே ஒரு சில அரசியல் காட்சிகள் வசனங்கள் இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. விஜய் சார் தேர்தல் பரப்புரைக்காக ஒவ்வொரு ஊர்களுக்குமே சென்ற போது நேரடியாகவே ஆளும் கட்சியை தாக்கி பேசியிருந்தாரு. அதனால படத்துல நிச்சயமாக அப்படிப்பட்ட வசனங்கள் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் சமீப காலமாக விஜய் அவர்களுக்கு எதிராக அரசியல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. அவருக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுமே வருது. அதுவுமே கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்த பிறகு இன்னும் அவருக்கு கட்டுப்பாடுகள் அதிகமாகிடுச்சு. அரசியல்வாதி அப்படின்றதையும் தாண்டி ஒரு டாப் நடிகர் அப்படின்ற முறையில் அவருக்கு கூட்டம் கூடிட்டு இருக்காங்க. இன்னும் எதிர்காலத்துல கரூர் சம்பவம் போன்று ஏதும் நடந்துவிடக் கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல அந்த விபத்துல உயிரிழந்த அத்தனை குடும்பங்களையுமே நேர்ல சந்தித்து மன்னிப்புமே கேட்டாரு. அதனடுத்து தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் 8ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னுமே அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இன்று மாலை இந்த முதல் பாடல் வெளியாக இருக்கா. அதனால பாத்தீங்கன்னா தற்போதே ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற ஹேஷ்டாக் உலக அளவுல டாப் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ இந்த ஹேஷ்டாக் மூலமாகவே தளபதி ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடலுக்கு வரவேற்பு உலகளாவிய உள்ளதால தற்போது அதனையுமே தளபதி ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.